வணக்கம் நேயர்களே. தேர்தல் 2024 சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள். வணக்கம். தேர்தல் ரேஸ் தொடங்கிவிட்டது. திமுக கூட்டணியில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு இந்த முறையும் கேட்டீங்க. இந்த முறையும் அந்த ஒரு இடம் வழங்கப்படவில்லை. நிச்சயமாக நாங்கள் கேட்போம், நிச்சயமாக கொடுக்கணும் அப்படின்லாம் கடந்த வாரம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போதைய மனநிலை என்ன? மனநிலை வலியோடு இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் தொடர்ச்சியாக 2013 முதல் திமுக அணியோடு தான் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். 2019 எங்களுக்கு போட்டியிட வாய்ப்பில்லை நாடாளுமன்ற தேர்தலில். இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டு வருகிறோம். ஆனால் இந்த 2024 நடைபெறக்கூடிய தேர்தல் விடுதலை பெற்ற இந்தியா சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்தலாக, ஒரு திருப்புமுனையை கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக நாங்கள் கருதுகிறோம். ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் நாங்கள் பயணித்து வருகிறோம். இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டங்கள் பெங்களூரில், மும்பையில், கடைசியாக டெல்லியில் நடைபெற்ற போது நாங்கள் அதில் பங்கு கொண்டிருக்கின்றோம். இப்போதும் கூட ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பயணத்தினுடைய இறுதியில் மும்பையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி கூட எங்களை அழைத்திருக்கிறார்கள். இப்போது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு தனி மனிதனை விட ஒரு சமுதாயம் பெரிது. அந்த அடிப்படையில் ஒரு கட்சியை விட ஒரு தமிழகத்தினுடைய நலன், நாட்டினுடைய நலன் மிக முக்கியமானது. இந்த நாடு தொடர்ந்து மதசார்பற்ற நாடாக, மக்களாட்சி தத்துவத்தை பேணக்கூடிய நாடாக, மாநிலங்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்க வேண்டும். எனவே நாங்கள் இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் என்று 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற எங்களுடைய செயற்குழுவில் வலியோடு அந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்னவென்றால், நத்திங் இஸ் லேட், இப்போவும் கூட டூ லேட் இல்லை. நீங்கள் மக்களவையில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கலாம், ஆனால் நீங்கள் மாநிலங்களவையில் கேட்குறீங்க, நீங்கள் எப்படி கொடுப்பாங்க? அதாவது மாநிலங்களவையில் கொடுப்பதற்கான நியாயங்களே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த தேர்தலில் மக்களவையில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட அடுத்து மாநிலங்களவையில் அந்த வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும். ஏனென்றால் நான் சொன்னேன் இல்லையா, முஸ்லீம்களுடைய பிரதித்துவம் குறைந்து கொண்டே போகிறது. அதை அதிகரிக்கக்கூடிய அந்த சமூக நீதியை தருவதற்கு ஒரு சித்தாந்த கோட்பாடு உடைய கட்சி திமுக. எனவே மாநிலங்களவையிலேயாவது எங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதை தாண்டி இப்போது சமீபத்தில் நடந்த உங்களுடைய திருச்சி பொதுக்குழு அந்த மீட்டிங்கில், செயற்குழு மீட்டிங்கில் கடும் அதிருப்தி வெளிப்பட்டது. இல்லை நம்ம கூட்டணியில் இருந்து செயல்படணுமான்றதெல்லாம் யோசிக்கலான்னு பல மாவட்ட தலைவர்கள் பேசினாங்க அப்படின்ற தகவல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த அதிருப்தியோடு தான் தேர்தல் வேலையை பார்க்க போகிறீங்களா? நிச்சயமாக அதிருப்தியோடு தேர்தல் வேலையை பார்க்க மாட்டோம். அது எங்கள் அமைப்பு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அமைப்பு. இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் அல்லது நள்ளிரவில் அவருக்கு ஏற்படக்கூடிய ஞானோதயத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுப்பது எங்கள் கட்சி அல்ல. இதுக்கு என்று ஒரு தெளிவான ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. பல மட்டங்களில், பல நிலைகளில் ஆலோசனைகள் இருக்கின்றது. அதில் ஏற்கனவே சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் இந்த தேர்தல் தொடர்பான பிப்ரவரி 7ஆம் தேதி தேனாம்பேட்டையில் காமராசர் அரங்கத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் இந்த தேர்தல் குறித்து நிலைப்பாடை எடுப்பதற்கான அதிகாரத்தை தலைமை நிர்வாக குழுக்கு வழங்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகும் கூட இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம் ஒதுக்கப்படாத ஒரு நிலையில் ஒரு ஜனநாயக ரீதியில் செயற்குழுவை கூட்டினோம். அங்கு மக்கள் இண்டிபெண்ட்டாக கருத்துக்களை சொன்னார்கள். என்ன கருத்துக்களை சொன்னாலும் இறுதியில் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு இமி பிசகாது பின்பற்றக்கூடிய கட்டமைப்பு எங்கள்கிட்ட இருக்கு. நாட்டின் சூழலில் தனி மனிதனை விட ஒரு அமைப்பு பெரிது, அமைப்பை விட மாநிலம் பெரிது, மாநிலத்தை விட நாடு பெரிது என்ற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எனவே தேர்தல் வரும்போது நிச்சயமாக முழு வீச்சில் பணியாற்றுவார்கள். பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. அதே நேரத்தில் சீட்டு இல்லை அப்படின்ற ஆதங்கமும் இருக்குது. இந்த நேரத்தில் ஏன் உங்களுக்கு அதிமுக கூட்டணி அந்த நிலையில் இருக்கேன்னு தோணுனதா?
இல்லை, அதிமுகவை வந்து நாங்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவு தருவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. பாஜக எதிர்க்கிறாங்க. நான் சொல்ல வரேன், பாஜகவை எதிர்க்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் வந்து பாஜகவுடன் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக இருந்தது. இந்த 10 ஆண்டு காலம் பல்வேறு பிரச்சனைகள், தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது அனைத்திலும் வந்து பாஜகவுடைய போடக்கூடிய ராகங்களுக்கேட ஆடக்கூடியவர்களாக தான் அவர்கள் இருந்தார்கள். மிக உச்சமாக சொல்ல வேண்டும் என்றால் குடியுரிமை திருத்த சட்டம், அந்த சட்டம் இன்றைக்கு வந்து ஒரு சட்டமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேரும் அவர்களோடு கூட்டணியில் அப்போது இருந்த பாமகவினுடைய ஒரு உறுப்பினர் அவருடைய வாக்குகளும் 11 வாக்குகளும் விழுந்ததின் காரணமாக தான் அது சட்டமாச்சு. இல்லைன்னா குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டமே நிறைவேற்றியிருக்காது. மக்களவையில் பாஜகவுக்கு ஆதரவு உண்டு, ஆனால் மாநிலங்களவையில் அவர்களுக்கு முழு ஆதரவு கிடையாது. அதிமுக என்னதான் காரணத்தை சொன்னாலும் கூட அது வந்து ஒரு மறக்க முடியாத அதிமுக குடியுரிமையை பறிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இல்லை. எனவே வந்து அதிமுகவுடன் பயணிப்பது என்பது சிரமமான காரியம். குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு அதிமுக எதிர்க்குதுல்ல? இல்லை, இன்றைக்கு எதிர்க்கிறார்கள். இன்றைக்கு எதிர்த்து என்ன பயன்? அது சட்டமாகிவிட்டது, அதற்கான விதிமுறைகள் வகுக்கப்பட்டு அது உடனே அரசிதழில் பதிவாகிவிட்டது. இதனுடைய விளைவுகளை வந்து மாற்ற முடியுமா? விளைவுகள் தானே. அதுக்கு மூல காரணம் யார்? அதை எப்படி மறக்க முடியும்? அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் வரும், அதை தடுப்பதற்காக தான் அதிமுக பாஜக கூட்டணின்னு திமுக கூட்டணி சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் வரும் நம்புகிறார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு தேர்தலை எதிர்நோக்கும் போது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு தான் ஒரு நல்ல நன்மை நமக்கு நடக்கும் என்பது தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையிலே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சை நான் பார்க்கின்றேன். ஆனால் நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு தான் பெருவாரியாக தமிழக முஸ்லீம்களுடைய ஆதரவு இருக்குமே தவிர, இவர் வந்து நாங்கள் பாஜகவுடன் உறவை துண்டித்து விட்டோம் என்று சொல்வதின் காரணமாக பெரிய நன்மை அவருக்கு கிடைக்கப் போவதில்லை. சிறுபான்மையினர் வாக்குகள் என்ன இந்தியா கூட்டணிக்கு மட்டும் சொந்தமா? ஏன் பாஜக கிளைம் பண்ணக்கூடாது? அவங்களும் கிளைம் பண்ணுறாங்க, சிறுபான்மையினரிடம் பெரிய மாற்றம் தெரிகிறது, மோடியை ஏற்றுக்கிட்டாங்க, பாஜக ஆட்சி ஏற்றுக்கிட்டாங்க, வட இந்தியாவில் ஏற்றுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டிலையும் ஏற்றுக்குவாங்கன்றாங்க. அதெல்லாம் அழகாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கற்பனை. இன்றைக்கு நான் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட எனக்கு டெல்லியிலிருந்து ஒரு அலைபேசி வந்தது, வீடியோ கால். அதில் பேசினவர் யாருன்னா வாக்கில் ஹசன். அவர் யார் என்றால் அவர் வீடு மட்டும் இல்லை, உத்தராகண்டில் அந்த நிலச்சரிவில் 41 தொழிலாளர்கள் சிக்குண்டார்கள் தெரியுமா? டனலில் அவர்களை வந்து மீட்பதற்காக பல்வேறு விலை உயர்ந்த இயந்திரங்களும் உலக புகழ்பெற்ற நிபுணர்களும் கொண்டு வந்தும் கூட எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலில் ரேட் ஹோல் மைனஸ் என்று சொல்லக்கூடிய எலிப்பொறி தொழிலாளர்கள் மீட்டாங்க. அதுக்கு தலைமை தாங்கிய ராக்வெல் நிறுவனத்தினுடைய தலைவர் வாக்கில் ஹசன். அவருடைய வீடு டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் என்க்ரோச்மெண்ட் என்று இடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நேஷ்னல் ஹீரோவாக, ஒரு பெரிய ஹீரோவாக அந்த நேரத்தில் எல்லா ஊடகங்களும் சித்தரிக்கப்பட்டார். அங்கே பல ஆண்டுகள் வந்து அங்கே வாழ்ந்துட்டு வருகிறார். அவருடைய வீடை வந்து சிதைத்து இன்றைக்கு கூட அவருக்கு மாற்று இடம் இல்லாமல் நடைபாதையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். குத்துப்பினாருக்கு அருகில் 800 ஆண்டு காலம் அக்கூஞ்சி பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலும் என்க்ரோச்மெண்ட்டு இப்போ சுதந்திரத்துக்கு பிறகு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடித்து அந்த பள்ளிவாசலை இடித்திருக்கிறார்கள். ஆக கடப்பாறையுடனும் புல்டோசருடனும் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை இடித்து நாசமாக்கக்கூடிய ஒரு அரசு. இந்த அரசுக்கு முஸ்லீம்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பது
பேருக்கு யாராவது சில பேரை வைத்துக்கொண்டு காட்டக்கூடிய ஒரு படம் தானே தவிர, முஸ்லீம்களை தாண்டி இன்றைக்கு பாஜக அரசாங்கத்தினுடைய ஊழல்கள், குறிப்பாக இந்த தேர்தல் பத்திர ஊழல் சந்திச்சிருக்கின்றது. ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் தான் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் ஆட்சி மாற்றம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் வரக்கூடிய கணிப்புகளை பார்த்தா 300-400 வரை பாஜகவுக்கு கொடுக்குறாங்க. தேசிய அளவில் மீண்டும் பாஜக ஆட்சியை பிடிக்கும்னு பார்க்குறாங்க. அதாவது இந்த கணிப்புகளை செய்யக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் பெரிய மர்ம கதை. அதை வைத்து பேச வேண்டாம். லெட் அஸ் வெயிட் ஃபார் தி எலெக்ஷன் ரிசல்ட். தேர்தல் முடிவுக்கு காத்திருப்போம். பட் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களே, இந்தியா கூட்டணி அதிகபட்சம் 100லேருந்து 150 இடங்கள் பிடிக்கும், அதுக்கு மேலே இல்லை, ஒரு 200 கூட தொட மாட்டாங்க அப்படின்றாங்க. எல்லாரும் சொல்கிறப்ப எப்படி அது பொய்யா? நாளுக்கு நாள் பாஜகவினுடைய ஊழல்கள் மிகப்பெரிய அளவில் அம்பலமாகிவிட்டதே. இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிறது சாதாரண விஷயம் என்று நினைக்கிறீர்களா? பாஜக கூட்டணி சேர்ந்திருக்கின்ற இபியும், இடியும், சிபிஐயும், ஐடியும் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கின்றது. அவர்களுக்கு எதிராக தொழில் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை, இடி ரெய்டு செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு எலக்ட்ரல் பாண்டு வாங்கின பிறகு ஆக்ஷன் ட்ராப் ஆகுது. இதெல்லாம் மெகா ஊழல். ஒவ்வொரு நாளும் பாஜகவுக்கான ஆதரவு அலை குறைந்துட்டு வருது. இப்போ தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது அது நிச்சயமாக நிலைமை மாறும். சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தின விவகாரத்தை தேர்தலுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னு எல்லாருமே விமர்சிக்கிறீங்க. ஆனால் இது 2019 சட்டமாக்கப்பட்டது தானே? இது 2019 குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமலாகியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 250 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்களும் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம். இந்த நிலையில் தேர்தல் பத்திரம் குறித்து உச்சநீதிமன்றம் அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்டது போல் ஜூன் 30 வரைக்கும் அவகாசம் தர முடியாது, 24 மணி நேரத்தில் தாக்கல் செய்யணும்னு சொன்ன அந்த மாலையில் திடீரென்று இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய ரூல்ஸை, அதாவது விதிமுறைகளை வெளியே கொண்டு வர்றாங்க. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளவு நாள் காத்திருந்து விட்டு ஏன் இப்போது இந்த ரூல்ஸை கொண்டு வரணும்? பல்வேறு வகையில் மோடி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியராக, மிகப்பெரிய ஒரு மாபெரும் தோல்வியை கண்டுவிட்டது. வேலையின்மை அதிகரித்து கொண்டு தான் போகிறது. தனி மனிதர் வருமானம், ஒரு குறிப்பிட்ட மோடி அவரை சார்ந்தவர்களுடைய நிறுவனங்களுக்கு மட்டும் அவர்களுடைய வருமானம் அதிகரித்து இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மற்ற வியாபார நிறுவனங்களால் அதிகமான வருவாயை ஈட்ட முடியவில்லை. இப்படியாக பல்வேறு செய்திகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படியான ஒரு நிலையில் ஒரு போலரைசேஷனுக்காக வேண்டி மதத்தை பயன்படுத்தி, அந்த மதவாதத்தை பயன்படுத்தி வாக்குகளை தன் பக்கம் வயப்படுத்துவதற்காக வேண்டி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கான ரூல்ஸை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மடைமாற்றுவதற்காக இப்படி பண்ணிட்டாங்க, மடைமாற்றம் பண்ணுறாங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த குடியுரிமை திருத்த சட்டமும் என்பிஆரும் சேர்ந்து அமல்படுத்தப்படும் போது இது நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய குடியுரிமை மட்டுமல்ல, அனைத்து மக்களுடைய குடியுரிமையும் கேள்விக்குறியாக்குது. இதை நான் சொல்லவில்லை, சொல்றாரு ஒருத்தர் பாதிக்கப்பட மாட்டார். இல்லை, அமித்ஷா சொன்னது தான் நானும் சொல்ல வர்றேன். அமித்ஷாவும் சொல்லியிருக்கார், என் பிரதமர் மோடி கூட சொல்லியிருக்கார். குறிப்பாக நீங்கள் சொன்னீங்களா 2019 இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த சில நாட்கள் கழித்து பிரதமர் மோடி பேசும்போது இது யாருக்கும் எதிரான சட்டம் இல்லைங்கிறாரு. அதுக்கு சில தினங்கள் கழித்து அமித்ஷா அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் அந்த தகவலை சொல்கிறாங்க. ஆனால் 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய உள்துறை இணையமைச்சர் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இது என்பிஆரோட சேர்க்கப்படும். என்பிஆரை நாங்கள் பதிவு பண்ணும்போது இட் வில் டேக் இட் டு இட்ஸ் அல்டிமேட் லாஜிக்கல் கன்க்ளூஷன், தட் இஸ் தி என்ஆர்சி, நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் சொல்கிறாங்க. அதான் இந்த நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை
பதிவேடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ரூல்ஸில் சில இந்த அமெண்ட்மெண்ட் ரூல்ஸில் சில விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய குடியுரிமையும் இது வந்து கேள்விக்குறியாக்குது. நான் மட்டும் இல்லை, ஜவாஹர்லால் மட்டும் இல்லை, கார்கேயும் எங்கே பிறந்தீங்க, இங்கே வாழ்ந்தீங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு, உங்கள் அப்பா யார், இப்படி பல டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா தான் அந்த என்பிஆரில் பதிவாகும். என்பிஆரில் இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்காட்ட உங்களுக்கு டி போடுவாங்க. டின்னா என்ன ஆகுன்னா டவுட்ஃபுல். இது வந்து யதார்த்தமான உண்மை. இதை நான் சொல்லலை, உள்துறை அமைச்சர் இணை அமைச்சர் சொன்ன ரெக்கார்ட்ஸ் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கின்றது. எனவே வந்து ஆஸ் சச் சிஏயும் அந்த ரூல்ஸை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் சிஏயும் ரூல்ஸையும் நீங்கள் என்பிஆரோட முதல்ல சேரும். என்பிஆருக்கு பிறகு என்ஆர்சிக்கு வரும்போது இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய குடியுரிமையும் கேள்வி காக்கக்கூடிய ஒரு மிகவும் நாசகரமான திட்டம். அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்விதான். தமிழ்நாட்டில் இதனால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் காட்டுங்கன்றார் அண்ணாமலை. ஆமாம், எப்போ பாதிக்கப்படுவாங்க? இப்போ யாரும் பாதிக்கப்பட போகிறதில்ல. எப்போ பாதிக்கப்படுவாங்கன்னா இந்த என்பிஆரோடு சேர்ந்து சிஏஏ அமல்படுத்தப்படும் போது நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அது வந்து அப்டேட் ஆகும்போது பாதிக்கப்படுவாங்க. ஆனால் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இலங்கை தமிழர்கள் தொடர்பான ஒரு வழக்கு வந்தது. அதில் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 59,500 இலங்கை குடிமக்கள் இங்கே வசித்து வர்றாங்க. அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இது வரைக்கும் கொடுக்கல. அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான எந்த வழியும் இந்த சிஏஏயில் இல்லை. ஏன்னா இலங்கை அண்டை நாடு கிடையாது, பர்மா அண்டை நாடு கிடையாது, அதாவது மியான்மார் அண்டை நாடு கிடையாது. வெறும் இந்த 3 நாடுகளை மட்டும், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷை மட்டும் எடுத்திருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? 370 ரத்து, முத்தலாக் விவகாரம் இதெல்லாம் கொண்டு வந்த பிறகும் கூட எங்கெல்லாம் சிறுபான்மையினர் வாக்கள் இருக்கோ அங்கே அந்த பகுதிகளிலே பாஜக வெற்றி பெறுது. இது ஒரு புறம் வந்து ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சார். இதை தாண்டி பாஜக வெற்றி பெறுது. உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் தொகுதியில் இல்லை பாஜக வெற்றி பெறுது. நான் தான் சொல்ல வரேன். உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த மாநிலமாக இருக்கட்டும், அந்த தேர்தலில் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை இப்போது கேள்விக்குறி. எதை வைத்து சொல்கிறேன் என்றால், ஒரு மக்களாட்சி தத்துவத்தில் நான் போட்ட ஓட்டு எனக்கு விழுந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஆனால் இந்த இவிஎம்மும் அதே போல் விவிபிஏட்டும் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இந்த இவிஎம்ஐ தயாரிக்கக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அந்த நிறுவனத்தினுடைய 7 இயக்குநர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள். எப்படி வெற்றி பெற்றார்கள்? ஒரு நம்பகத்தன்மையான தேர்தலாக இது? நாங்கள் குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணி என்ன கேட்கின்றது என்றால், விவிபிஏடியில் பதிவாகக்கூடிய அந்த ஸ்லிப்பை வந்து எண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றியிருக்கின்றோம். குறைந்தபட்சம் அதுக்காவது வந்தோம். அதுவும் வந்து பூல் ப்ரூஃப்னு சொல்ல வரல. உண்மையான ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்க வேண்டுமென்றால், உண்மையான மக்கள் கருத்து வெளிப்பட வேண்டுமென்றால் இவிஎம் ஒழிக்கப்பட வேண்டும். அதுதான் இதற்கான தீர்வாக அமைய முடியும். அதுக்கு அந்த விஷயத்தில் வரக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளை நம்பகமான தேர்தல் முடிவுகள் சொல்ல முடியாது. வெற்றிக்கு இவிஎம் காரணம்னு பார்க்குறீங்க? நிச்சயமாக காரணம் இல்லையா? அதாவது பாஜகவினுடைய வெற்றிக்கு நீங்கள் சொன்னதில் 100 விழுக்காடு பாஜகவுடைய இந்த தில்லுமுள்ளுகள் 100 விழுக்காடு இவிஎம்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே எங்கெல்லாம் தேவையோ அங்கே வந்து அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுவதற்கு, அவர்கள் அதை வந்து திருத்துவதற்கு, அதில் வந்து தில்லுமுள்ளு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுல மறுக்கல. நாங்கள் கேட்குறது வந்து என்னென்னா, வை ஆர் யூ டினையிங் பேலட்? ஏன் வாக்குச்சீட்டு முறைக்கு நாம் திரும்பக்கூடாது? உலகத்தில் எந்த நாட்டில் வந்து இந்த இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு தேர்தல் நடத்துகிறாங்க? தோல்வி உற்றவர்கள், தோல்வி மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க தோல்விக்கான காரணமாக இவிஎம்மை பார்க்குறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ திமுக வெற்றி பெறப்போ அதை ஏற்றுக்கிறீங்க, பாஜக வெற்றி பெறப்போ ஏற்றுக்க மாட்டீங்க. அதாவது இது ஒரு நுட்பமான கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு அனைத்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், அது கர்நாடகத்தில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் உள்பட
அல்லது 2021 தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற திமுக உள்பட இவிஎம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இந்த நிலைக்கு அனைவரும் வந்துவிட்ட பிறகு இந்த கேள்வி அர்த்தமற்றது. இறுதியான கேள்வி, இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் நியாயமாக நேர்மையாக நடைபெற்றால் இந்தியா கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். விடுதலை வீரர்கள் கனவு கொண்ட அந்த இந்தியா ஒரு மதசார்பற்ற ஜனநாயக சமூக நல்லிணக்கம் மேலோங்கி இருக்கின்ற மாநிலங்களுடைய உரிமைகள் எல்லாம் மதிக்கப்படக்கூடிய ஒரு இந்தியா உருவாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி பேராசிரியர், நிறைய கேள்விகளை கூட கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.